ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபர்ஹான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாரு. இங்க பாருங்க சார், செல்ஃப் அப்சஸ்டா இருக்கிறது தப்பான விஷயம் இல்ல. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா வேலையும் நீங்களே, டைரக்டரும் நீங்க தான், ரைட்டரும் நீங்க தான், ப்ரொடியூசரும் நீங்க தான், ஆக்டரும் நீங்க தான், சிங்கரும் நீங்க தான். மத்தவங்களுக்காக எதையாவது ஒன்ன விட்டு வைக்கலாமே. சார், நான் உண்மையை சொல்றேன். நான் என் படத்தோட பட்ஜெட்டை கொஞ்சம் குறைக்க பார்க்கறேன். இல்ல தேங்க்யூ. எனக்கு படம் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். எழுதுறது, டைரக்ட் பண்றது, ஆக்ட் பண்றது, யாராவது என்ன பாட சொன்னாங்கன்னா நான் பாட்டு கூட பாடுவேன். எனக்கு மக்களை என்டர்டெயின் பண்றது ரொம்ப பிடிக்கும். மக்கள் கூட ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வேலையில எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா மனசு கேட்கலனா ஸ்டாப் பண்ணிடுவேன். இங்க பாருங்க சார், உங்ககிட்ட ஜாவேத் அக்தர் சார் இருக்காரு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில எல்லார விட பெரிய, எல்லார விட பெஸ்ட், எல்லாரையும் விட எஃபெக்டிவ் ரைட்டர். ஆமா. ஆனா நீங்க எதுக்காக அவரை ரைட்டரா எடுத்துக்கல? இல்ல, அது லக்ஷய் அவர் தான் எழுதினாரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் கொடுத்தீங்க. ஆமா, அது உண்மைதான். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றேன். விஷயம் என்னன்னா, அவரு இன்னொரு கதைக்கும் எழுதினாரு. அந்த கதையை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2 வருஷத்துல நீங்களே பார்ப்பீங்க. அதாவது ஜாவேத் அக்தர் எழுதின ஸ்கிரிப்ட் உங்க முன்னாடி இருக்கும். ஆக்சுவலா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எழுதின டயலாக்ஸ ஃபர்ஹான் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லுவாரு. அவர் இத பழைய காலத்து டயலாக்னு சொல்லுவாரு. இல்ல பழைய காலத்தோடது இல்ல. எனக்கு கூட இந்த தப்பு வேணா ஒரு தடவை நடந்துச்சு. நாங்க பாட்டு பண்ணும்போது தில் சாத்தா ஹேல பாட்டு, தில் சாத்தா ஹே பாட்டுல கபினா பேத்தே சம்கேலே தின் அவரு ஜொலிச்சிட்டு இருக்க நாளுன்னு எழுதினாரு. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்துல இருந்து தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல மினுமினுக்கும் அப்படின்னா டிட்டர்ஜென்ட் தான். ஆமா, அவரு மினுமினுக்குன்னு சொன்னதும், அப்போ இந்த மினுமினுக்கிற நாள்னா அது விசித்திரமான வேர்டு. அதுக்கு அர்த்தம் இது மியூசிக்காலிட்டி சாங் மாதிரியே இல்ல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ சின்ன பையன், நீ ஒரு சின்ன பையன், நீ ஒரு வேலை பண்ணு, இந்த வேர்டை நீ ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணாத, இந்த பாட்டை ரிலீஸ் ஆக விடு, இந்த பாட்டோட யூஎஸ்பி இந்த வேர்டா தான் இருக்கும். ஐ திங்க் ஹி வாஸ் ரைட். அதுக்கப்புறம் இந்த பாட்டு விஷயம் வரும்போது, லிரிக்ஸ் விஷயம் வரும்போது நான் அவர்கிட்ட ஆர்கியூவே பண்ண மாட்டேன். ஆனா நாங்க சேர்ந்து வேலை செய்யும்போது நான் எல்லா ஸ்கிரிப்டையும் அவர்கிட்ட கொடுப்பேன் படிக்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாரு. எனக்கு சரின்னு படுறத நான் எடுத்துப்பேன். ஒரு சில வாட்டி அவருக்கு எல்லாமே சரின்னு தான் தோணும். எனக்கு தான் அப்படி தோணாது. நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நீ ரொம்ப தப்பு பண்ற. அப்ப நான் சொல்லுவேன், மனுஷன் எப்பவும் தப்பால தானே கத்துப்பான், என்ன பண்ண விடுங்கன்னு. பாருங்க, அவருடைய எல்லா விஷயங்களையும் சொல்லுவாரு. உங்க விஷயமாகட்டும், உங்க சிஸ்டர் ஜோயாவை பத்தி, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு. ஜோயா அவரை நாய்க்காக டயலாக் எழுத சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரு இத பத்தி என்கிட்ட சொன்னாரு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ இதயம் துடிக்கிற டைலாக்ஸ் எழுதுவ, ஆனா உன் தங்கச்சி ஏன் உன்கிட்ட இதயம் துடிக்கிற டைலாக்ஸ் எழுத வைக்கல? நான் இதை அவகிட்டே கேட்க சொன்னேன். ஆனா ஒரு டாகியோட கேரக்டர், அவர் ஒரு டீப் திங்கர், பிலோசபர். ஒருவேளை என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தோணி இருக்கலாம், எனக்குள்ள டீப் திங்கர், பிலோசபி இல்லைன்னு. சோ அவ எக்ஸ்பெக்ட் கிட்ட போயிட்டா. அப்புறம் இதுவும் உண்மைதான். அந்த படத்துல டாக் உங்க முகத்தை நக்கணுங்கிறதுக்காக உங்க முகத்துல ஐஸ்கிரீமை தடவுனீங்க. முதல் விஷயம். அப்புறம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு நாய்ங்கன்னா பயமே கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த நாய் என்னோட முகம் பூரா நக்கணும். நாங்க நிறைய டேக்ஸ் ட்ரை பண்ணோம். நானும் முத்தம் கொடுக்குறேன், அப்புறம் இப்படி எதோ பண்றேன். ஆனா அந்த டாகி நான் எது சொன்னாலும் கேட்கவே இல்லை. எங்களுக்கு வேண்டிய ஷாட் ரொம்ப நேரமா கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபைனலி டாகி ஏதாவது எக்ஸைட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அதோட ட்ரைனர் சொன்னாரு, ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ஷாட் டாகி மேல இருக்கும்போது உங்க முகம் தெரியாதப்போ நீங்க உங்க முகம் மேல ஐஸ்கிரீம் தடவிக்கோங்கன்னு. அப்ப நான் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து முகம் பூரா நான் பூசிக்கிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த டாகி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. தேவையான ஷாட்ஸும் கிடைச்சது. நான் என்ன சொல்றேன்னா, வெளியிருந்து பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப கிளாமரஸா இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் டாகி நக்கிறதுக்காக மூஞ்சில ஐஸ்கிரீம்லாம் பூச வேண்டியது இருக்கும். அப்புறம் டாகிக்காக நீங்க ஒருத்தர் டயலாக் எழுத சொல்லுவீங்க. யாராவது ஒருத்தர் எழுதிதானே ஆகணும். அப்புறம் நீங்க டாகுக்காக ஜாமிங் கூட பண்ணீங்க.
டாகி கூட ஜாமிங்கா? அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ எனக்கு ஒருத்தர் அனுப்பி ஆமா வச்சாரு. ஆமா ஆமா. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா 4 டாகிஸ் இருக்கு. அப்புறம் அது 4மே இந்தியன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். நாங்க வீட்ல வளர்க்குறோம். அதுல ஒரு நாய் பேரு டைசன். அதுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஒரு லைன் பாடணும்னா போதும், அது காதுல ஏதோ ரிதம் இருக்குன்னு தோணுச்சுன்னா, மெலடி இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அதுவும் ஜாயின் ஆயிடும். ஊ இதோ இந்த மாதிரி தான். அது கூடவே சேர்ந்து பாடும். அப்புறம் முயற்சி பண்ணும். அதோட ரேஞ்ச் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஒருவேளை நீங்க மேலே போனீங்கன்னா அதுவும் மேலே போயிடும். அப்புறம் நீங்க கீழே போனீங்கன்னா அதுவும் கீழே வந்துடும். ஸோ அதனால மற்ற 3க்கும் அதுக்கு என்ன தோணுனா, அதுங்க பேக்கிங் வோக்கலிஸ்டா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அது பாட்டு பாட ஆரம்பிச்சதும் அதுக்கு பின்னாடி மற்ற 3 வந்து நிற்கும். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம். நீங்க உங்க கேரியர்ல நிறைய செஞ்சிருக்கீங்க. அப்படி நீங்க ஏதாவது செய்யாத விஷயங்களை செய்யணும்னு இப்ப நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் ரொம்ப என்ன கொடுத்து வச்சவனா தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த மாதிரி படத்தை நான் பண்ண நினைக்கிறேனோ எனக்கு அந்த மாதிரி படங்களை பண்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க வேலை செய்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை தேவைன்றதுனால தான். அப்புறம் எது கிடைச்சாலும் அவங்க செஞ்சுதான் ஆகணும். அது வாழ்றதுக்கான ஒரு விதம் தான். ஆனா யாரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த இடத்துக்கு போய் சேர்றாங்களோ, நான் இந்த படத்தை பண்ணணுமா வேணான்னு முடிவு பண்ற அளவுக்கு அது அந்த விதத்துல நான் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த கரியர்ல நீங்க இப்படி சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் நான் வேற எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களோட முதல் படம் ராக் ஆன் ஆஸ் அ ஆக்டரா பண்ணீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டர், சக்சஸ்ஃபுல் டைரக்டர், ப்ரொடியூசர். ஆமா. சோ ஆக்டிங் பண்ற ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? ஆக்டிங் பண்ற ஐடியான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அபிஷேக் கபூர் ராக் ஆன் படத்தோட டைரக்டர். அவர் என்னோட நண்பர். பல வருஷமா எனக்கு தெரியும் அவரை. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருந்தேன். டான் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் அவரை சந்திச்சேன். அப்புறம் எனக்கு முழுக்க முழுக்க அவரை நாங்கள் படத்தை பற்றி பேச போகிறோன்ற எந்த ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. நான் அவரை சந்திச்சப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அது ராக் பேண்டை பற்றி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ரோலை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், அதுக்கு லீட் சிங்கரா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் எப்பவும் ஆக்டிங் பண்ணதே இல்லை, என்னால் ஆக்டிங் பண்ண முடியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், இல்லை உன்னால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போ நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு. நீங்கள் என்னை நம்பி நீங்கள் அந்த படத்தை பண்ணுங்க. நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கதை பிடிச்சா நீங்கள் ப்ளீஸ் இதை பண்ணுங்க. ஒருவேளை கதை பிடிக்கலனா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் அந்த கதையை கேட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கல்ல. அந்த கதை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்புறம் அந்த படத்தோட மியூசிக், ராக் மியூசிக், எனக்கு ராக் மியூசிக் பிடிக்கும். அப்புறம் அவர் சொன்னார், பாட்டு கூட நீங்கள் தான் பாட போகிறீங்கன்னு. அவருக்கு தெரியவே தெரியாது நான் பாட்டு பாடுவேன், கிட்டார் வாசிப்பேன்னு. ஸோ இது எல்லாமே அதான் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு நடக்கும்னு, அப்படிதான் நடந்துருச்சு. அப்புறம் நான் அவரை நம்பி சொன்னேன், ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து தான் ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க பாட்டு பாடுனீங்க, அதுக்காக நீங்க ட்ரைனிங் எதுவும் எடுத்தீங்களா? மியூசிக், சிங்கிங் அந்த மாதிரி? யாருக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கலன்னு தோணுச்சோ அவங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் யார் ட்ரைனிங் எடுக்கலையோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான். நான் ட்ரைனிங் எடுத்துக்கல. கிட்டார் வாசிப்பேன் சின்ன வயசுலேருந்து, டீனேஜ்லேருந்து. நான் கிட்டார் வாசிப்பேன், எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே நான் பாடுவேன். அதுவே எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி தான். கிட்டார் வாசிச்சு பாட்டு பாடுறதால இது வந்துச்சு. நான் நோட் பண்ணியிருக்கேன், பாட்டு நீங்க மட்டும் பாடல. ஆமா. நீங்க பச்சன் சாரையும் பாட வச்சீங்க, அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷனை பாட வச்சீங்க, ஆமா. அப்புறம் பிரியங்கா சோப்ராவையும் பாட வச்சிருக்கீங்க. இல்ல, அதாவது பச்சன் சாரோட குரல் ரொம்பவே கணீர்னு இருக்கும். அவர் பாடியிருக்காரு, எத்தனையோ படங்கள் அவர் பாடியிருக்காரு. அது அத்ரங்கி யாருன்ற பாட்டு வந்தப்போ, அந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின படம். அது ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப். ரெஸ்பெக்டட் வேர்ல்டு செஸ் பிளேயர், அப்புறம் சோகமா துக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வாழ்க்கையோட கஷ்டத்தில், அது ஒரு அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதை நாங்கள் ஒரு பாட்டாக கேப்சர் பண்ண விரும்பினோம். அப்புறம் ரோச்சப் கோலின்ற ஒருத்தர், ரொம்ப நல்ல மியூசிக் கம்போசர், அவர் தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார். ஸோ எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்களும் பச்சன் சாரும் சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா. அப்போ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. அப்படி தான் அது நடந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு நாங்கள் ஸ்டுடியோவில் ஒன்றா சேர்ந்து பாடினோம். அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு கான்சர்ட் நடந்துச்சு, குளோபல் சிட்டிசன் கான்சர்ட்.
அப்புறம் ஸ்டேஜ்ல அவர் கூட எனக்கு இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் இது என்னோட கெரியர்ல ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா தான் கருதுறேன். அப்புறம் ரித்திக், அவருடைய டான்ஸ் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, ரித்திக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். அவரு ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். அவரு சிங்கிங் கிளாஸஸ்க்கும் போறாரு. ஒருவேளை நம்ம குரல்ல ஒரு நல்ல ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம குரலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, அது நம்ம ஆக்டிங்லயும் யூஸ் ஆகும், நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்லா பிச் பண்ண முடியும். அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக லோ பிச்சில் பேசி உடனே ஹை பிச்சுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் எந்த ஆக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் ஜோயா டிசைட் பண்ணா இந்த செனோரிட்டா பாட்டு. இந்த ஆக்ட்ரஸ் 3 பேருமே ஆக்ட்ரஸாக தான் இருந்தாங்க. பாட்டு பாடுறதுல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ரித்திக்கும் நானும் சங்கர் மகாதேவன் சாரை சந்திக்க இருந்தோம். அப்புறம் சங்கர் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் என்னோட ராக் ஆன் பாட்டை அவர் கூட தான் சேர்ந்து பாடினேன். நான் எவ்வளோ நர்வஸாக இருந்தேன்னா, நான் ஸ்டுடியோக்கு போனப்போ ரெக்கார்டிங்ஸ்க்காக நான் அங்கே போகும்போது கண்ணாடி இருக்கும் பூத்துக்காக. அங்கே எதிரில் சங்கர் சார் இருந்தார், சவுண்ட் இன்ஜினியர் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ரித்திக் கூடயும் இப்படி தான் நடந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, இங்கே தேவையில்லாதவங்க யாருமே இங்கே நிற்க வேணாம், வெளியே போயிடுங்கண்ணே. ஏன்னா இப்படி நடக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிஷோர் குமார் மாதிரி பாடுறேன் அப்படின்னு. அப்புறம் அங்கே கழுத சத்தம் தான் வரும், யாருக்கு தெரியும். ஸோ சங்கர் மகாதேவன் சார் தவிர எல்லாரும் வெளியே போயிடுங்கன்னு சொன்னேன். அவர் இருந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஸ்டுடியோவில் உள்ள எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா யாரும் என்ன பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நான் நின்று அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு டேலண்டட் சிங்கர், நான் அவர் கூட வேலை செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நிற்கிற போஸ்டர் இருக்கும், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கையால் கொடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் என் கையில் மைக்க பிடிச்சிக்கிட்டு இருட்டில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடலாம் அப்படின்னு. அப்படியே ஈஸியாக ஒரு ஃப்ளோவில் வெளியே வரும்ல. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் ரித்திக் வரும்போது சங்கர் கூட உட்காந்துருந்தாரு. அப்புறம் சங்கர் நாளே சங்கர் சார் அவர்கிட்ட சொன்னாரு, எந்த ரிஹர்சலும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, நீங்கள் பாடுங்க. வீட்டில் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட் இன் டு த பூத் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் சிங்கிங். ஏன்னா நீங்கள் பாட்டு ஆரம்பிக்காத வரைக்கும் உங்கள் மைண்ட் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளால முடியாது அப்படின்னு. ஸோ ஹாவ் பீன் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மீ. அப்புறம் ரித்திக்கும் அப்படி தான் இருந்திருக்கும், அப்படி தான் இருக்கும்னு நம்புறேன். இது உண்மைதானா? ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் சார் உங்களை பாட்டு பாட சொல்லி கூப்பிட்டுருக்காரு, ஆனா நீங்க அதை மறுத்துட்டீங்க. ஆமா, இது உண்மைதான். ஸோ அவரு, எனக்கு படத்தோட பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த பாட்டோட டியூன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் அதில் எந்த மாதிரி காம்போசிஷன் இருந்துச்சோ அந்த நேரத்தில் நான் ராக் ஆன் பாட்டு மட்டும்தான் பாடியிருந்தேன். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நம்மளால் முடியாது அப்படின்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிங்கிங், இதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சிங்கர் தேவைன்னு. அப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த் ஆஸ் அ சிங்கர் எனக்கு தெரியும், ஐ எம் குட் அட் திஸ்ன்னு. ஆனால் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, என்னால் முடியாதுன்னு தோணுச்சு. அதனால நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்கிறது, நான் ஒரு பிரபலமான சிங்கரும் இல்லை, பாட்டு பாடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. என்னால் இது முடியாது, ஃபர்கிவ் மீன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு ஃபோனே பண்ணல. சார், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. செனோரிட்டாக்கு ரித்திக் அண்ட் அபி 2 பேரும் தேவை. அப்புறம் ஒரு ஸ்பானிஷ் சிங்கர் கூட. ஆனால் ராக் ஆன் பண்ணலாம். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்தே பாடலாம்ல? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்கல்ல? சரி, ஓகே. दिल क्या कहता है मेरा क्या मैं बताऊं, तुम ये समझोगे शायद मैं पागल हूँ. दिल करता है टीवी टावर पे मैं चढ़ जाऊं, चिल्ला चिल्ला के मैं ये सबसे कह दूं. है ये वक्त का इशारा, हर लम्हा पुकारा, यूं ही देखता है क्या तू, जिंदगी मिलेगी ना दोबारा. थैंक यू.